அக்ரிமெண்ட் பண்ணுகிறோமோ அந்த அக்ரிமெண்ட் நீங்க உடைக்கிறதா இருந்தால் சொல்லாம எப்படி உடைப்பீங்க, தெரிவிக்காம எப்படி உடைப்பீங்க? தெரிவிக்கும் பொழுது அவ என்ன செய்வா, என்னத்துக்கு நீ பண்ண போற கேப்பாளா இல்லையா, உனக்கு என்னத்துக்கு தேவை, அப்ப அவன் சொல்லுவா எனக்கு நீ டெய்லி சந்தோஷம் தர உனக்கு வக்கீல் உனக்கு என்ன இன்னொன்னு கேப்பாளா இல்லையா, நியாயமா? அதுக்கு பயந்துட்டு தான் ஓடுறது. அப்படி கேட்கிற உரிமை பெண்ணுக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. எப்படி இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லையா, பாத்திமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. அலி ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, அவங்க வகைராக்கள் இந்த பனு ஹிஷாமுடைய கோத்திரத்தாரெல்லாம் போய் எங்க குடும்பத்து பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மகளை கட்டி இருக்கிற மாதிரி எங்க குடும்பத்து பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்ற உடனே அவங்களும் சரின்ட்டா. யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. என்னது கல்யாணத்தை இருக்குமே எல்லாத்துக்கு ஒன்னு நினைச்சிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சரி ஓகேன்ட்டாங்க. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தகவல் வருது. பாத்திமா இருக்கும் பொழுது அலி என்ன செய்ய போறாரு, கல்யாணம் பண்ண போறாரு, இன்னொரு கல்யாணம் பண்ண போறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மெம்பர்ல ஏறி சொல்றாங்க, ஃபலா ஆதனும், அதான் சொல்றாங்க, இன்ன பனி ஹிஷாம், பனு ஹிஷாம் கூட்டத்தார்கள் இஸ்தாதனும் ஃபி அன் யன்கிஹு இப்னதஹும் அலி இப்னு அபீ தாலிப், தங்கள் வீட்டு பெண்ணை அலிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்கு அவர்கள் வந்து என்னிடத்தில் என்ன செய்யறாங்க, அனுமதி கேட்கிறார்கள். ஃபலா ஆதனும், நான் அனுமதிக்க முடியாது. சும்மலா ஆதனும், மீண்டும் சொல்கிறேன் அனுமதிக்க மாட்டேன். சும்மலா ஆதனும், மறுபடியும் சொல்றேன் அனுமதிக்க முடியாது. என் மகளை கல்யாணம் பண்ணிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ற, அந்த அவங்களுக்கு கிளைம் பண்றதுக்கு உரிமை இருக்குது. முதல் மனைவிக்கும் அவங்கள பெற்றவருக்கும் நீங்க 30 நாள் எங்களோட இருப்பேன் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா 15 நாள் அதை குறைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு, அதுக்கு நாங்க உடன்பட முடியாது. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மெம்பர்ல இருந்து சொல்றார்கள், இல்லா அன் யுரீத இப்னு அலி இப்னு அபீ தாலிப் ஐயு தல்லிக இப்னதி வ யன்கிஹ இப்னதஹும், வேணும்னா அலி வந்து என் மகளை தலாக்கு சொல்லட்டும், அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போ. என் மகளை விவாகரத்து பண்ணிட்டு வேண்டுமானால் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர என் மகளை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியாது, உன்னோட கல்யாணம் பண்றதை நான் அனுமதிக்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் அன்னும் சொல்றாங்க, இன்னமாக பிலாத்தும் மின்னி, பாத்திமா வந்து என்னில் ஒரு அங்கம், அவர் வேதனைப்படுவது எனக்கும் வேதனைப்படுத்தும். அப்ப இந்த மாதிரி ஒரு தகப்பான்னு சிந்திக்கலாமா இல்லையா? அப்ப அந்த உரிமை இருக்குமோ நீங்க கலத்தனம் பண்ற, அந்த உரிமை இருக்குல்ல, அந்த பெண்ணுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டால் தான் நீ விலைக்கு சொல்லு, காரணத்தை எல்லாம் சொல்லு, ஏத்துக்கொள்ற அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏத்துக்கிறது வந்து அம்மா அந்த பொண்ணு என்ன செய்யும், நம்ம விஷயத்தை பினிஷ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுமா இல்லையா? அந்த அலி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்லணுமா இல்லையா? அந்த முதல் மனைவி என்ன சொன்ன, அவள்கிட்ட சொல்லும் பொழுது கேட்கும், நீ வேற கல்யாணம் பண்றியா, உனக்கு எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது, நீ எனக்கே ஒழுங்கா சோறு கொடுக்கறது இல்ல, சந்தோஷம் கொடுக்கறது இல்ல, நீ இன்னொன்னு கல்யாணம் நாசமா போயிருவ, நல்லா யோசிக்க அப்படி சொல்லுமா இல்லையா? அந்த பொண்ணு எல்லாம் சொல்லுது. சொல்லியும் கேட்கலன்னு சொன்னா அந்த மாதிரி என்ன செய்யும், அப்ப எனக்கு எல்லாமே குறையும். எனக்கு மாசம் 1000 ரூபாய் தருவன்னு உனக்கு கல்யாணம் பண்ண, நீ மாசம் 500 ரூபாய் ஆக்கலாம் எனக்கு பத்தாது. மாசம் 10,000 ரூபாய் தருவன்னு கல்யாணம் பண்ண, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி 5000 ரூபாய் குறைச்சேன்னு சொன்னா எனக்கு அது நஷ்டம், எனக்கு உன்னால வாழ முடியாது. அப்ப என் விஷயத்தை முடிவு என்னை வச்சுட்டு அப்படியே நான் ஒத்துக்கிற முடியாது என்று அவள் சொல்லலாம். அல்லது அவ கரெக்டான காரணத்துக்கு கல்யாணம் பண்ணான்னு சொன்னா, இவ யாரு நம்மகிட்ட இந்த ஆசைலாம் இல்ல, அவருக்கு ஆசை இருக்குது, அவர் சந்தோஷமா இருந்துட்டு போறாரு என்று அனுமதிக்கவும் செய்யலாம். நியாயமான காரணத்துக்கு நீ செஞ்சால் உன்னை அனுமதிக்கலாம். அல்லது எனக்கு இந்த என்னுடைய வாழ்க்கையை நான் பங்கு போட்டுக்கொள்ள விரும்பல, இருந்தா எனக்கு மட்டும் புருஷனாயிரு, இல்லன்னா என்னை விட்டுட்டு போய் அவளுக்கு மட்டும் புருஷனாயிரு என்று அவள் சொல்ற உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்குது. உரிமை இருக்க போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மெம்பர்ல இருந்து டிக்ளேர் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் அதிசல 3 பண்ணிக்கிறீங்க, 2 பண்ணிக்கிறீங்க ஆயத்தை மட்டும் காட்டினா இது என்ன கதையா, இது என்ன கதை அதிசயம் இல்லையா? ரசூலுல்லாஹ் வழிகாட்டுதல் இல்லையா? அப்ப ஆம்பளைங்க அவங்க சாதகமானதை மட்டும் பயன்படுத்துறீங்களா? அப்ப பெண்களுக்கு இந்த ரைட் இருக்கா இல்லையா? அப்ப பெண்கள் விஷயத்துல என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. இன்னும் சொல்ற அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, வலன் தஸ்தீஉ அன் தாதிலு பைனன் நிசா, மனைவிமார்களுக்கு மத்தியிலே நேர்மையாக நடக்கிறதுக்கு ஒரு காலம் உங்களால் முடியாது. உளவு ஹரஸ்தும், நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி உங்களால் முடியவே முடியாது. அதுக்காக வேண்டி என்ன செய்யுங்க, பொலா தமிழு குள்ளல் மயிலி, ஒரேடியா ஒரு பக்கமா சாஞ்சிராதீங்க. தவறுஹா கல்மு அல்ல கத்தி, அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டவளை போல ஒருத்தி விட்டு விடாதீர்கள், அந்த மாதிரி செஞ்சு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க உங்களுக்குள்ள பேசி ஒரு 2 முடிவு கொண்டு வாங்க. என்ன முடிவு? 2ஆவது கல்யாணம் பண்றேங்கிறாரா, பண்ணி கொண்டால் எப்படி எப்படி எல்லாம் நடக்குது, பல விஷயங்கள் இருக்கும்ல,
பேசி வரலாம். அந்த ஒரு உறுதியா இருக்கிறாரு. அந்த பெண்ணு என்ன செய்ய மாட்டேங்குது. கடைசியில பேச்சுவார்த்தை நடத்தி சரிப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க. பண்ணின பிறகு எனக்கு என்னவெல்லாம் குறையும், எனக்கு என்னவெல்லாம் தருவேன், என்கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்கிறவேங்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடணுமா, புது அக்ரிமெண்ட். 2ஆம் கல்யாணம் பண்ற அல்ல அப்படி சொல்லிக்காரு. அப்படி சொல்றான், ஒயின் துஸ்லிஹு வ தத்தகு, நீங்கள் இஸ்லாம் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த உடன்படிக்கை. கல்யாணம் பண்ணிட்டு மனைவிமார்கள்ட்ட சமமா நடக்கிற பஞ்சாயத்துக்காக என்ன செய்யணுமா, இன்னொரு உடன்படிக்கை செய்து கொண்டீர்களே, ஆனால் அல்லாஹ் அறிந்து கொள்பவனாக இருக்கிறான், மன்னிப்பவனாக இருக்கிறான். ஒய்யத்த ஃபர்ரகா, அது முடியாது பிரிவது என்று 2 பேரும் முடிவெடுத்துக் கொண்டார்களே, ஆனால் யுகனில்லாஹு குல்லம் மின் சாத்திஹி, 2 பேரையும் அல்லாஹ் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் தேவையற்றவர்கள் ஆக்குவான். அந்த முடிவெடுத்தான் எடுத்துட்டு போங்க. அப்ப என்ன சொல்றான்ல, 2 கல்யாணம் வரும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஏற்படுற பாதிப்பை எல்லாம் விலக்கி, இந்தம்மா இனிமே அங்கேயே நான் இருக்க மாட்டேன், அங்க 15 நாளைக்கு இருப்பேன், இங்க 15 நாளைக்கு இருப்பேன், 10,000 தந்தானா அங்க 5,000 ரூபாய் தருவேன், அங்க 5,000 ரூபாய் தருவேன், இதெல்லாம் ஓகே கேட்கணும். அப்ப அதுல கொடுக்கறது வரணும், எல்லாத்தையும் பேசி அவள் உடன்பட்டாலே, ஆனால் அந்த அக்ரிமெண்ட் படி நடக்கணும். முதல்ல முழுசா தர்றேன் அக்ரிமெண்ட். நீ முதல் நிக்காக பண்ணும்போது என்ன அக்ரிமெண்ட், மொத்தமாக நான் என்னை உனக்கு தந்து விட்டேன், அந்த அக்ரிமெண்ட்ல கல்யாணம் பண்றீங்க. 2வது அக்ரிமெண்ட் பண்ணும்போது அதுல பாதி குறைக்கிறீங்க. இப்ப குறைக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணணுமா இல்லையா, குறைக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் அவளுக்கு பிடிச்சால் ஓகே, பிடிக்கல என்று சொன்னா நம்ம கணக்கை தீர்த்துட்டு போ கேட்கலாம்ல. அதான் அப்படி சொல்றான், ஒய்யத்த ஃபர்ரகா, அவங்க 2 பேரும் பிரிந்து விடுவார்களே, ஆனால் அதுக்காக கவலைப்படாதீங்க. குல்லன் யுகனில்லாஹு குல்லன் மின் சாத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளால் 2 பேரையும் தேவையற்றவர்களாக ஆக்கி வைப்பான். அதனால நீங்க பிரிஞ்சு போனாலும் போயிருங்க. அப்ப 2வது கல்யாணம் பண்ணிவிட்டால் பஞ்சாயத்து வந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் குறையும் எடுத்து சொல்லி அவன் திருப்தி அடையல என்று சொன்னா என்ன செய்யணும், கட் பண்ணி விடணும். அதெல்லாம் செஞ்சுட்டு தான் 2வது கல்யாணம் பண்ணணும். ஒண்ணு முதல் மனைவிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் ஒரு அக்ரிமெண்ட்ல அவளை கொண்டு வரணும். அவன் மாட்டன்னு பிடிவாதமா நின்றா நம்ம கதையை முடின்னு சொன்னாலே, ஆனால் அவ கதையை முடிக்கணும். 2வது வேற கல்யாணம் பண்ணிக்க. 2வது ஒரு கல்யாணம் பண்ண பொறுப்பு, 2வது கல்யாணம் இப்ப ஆவாது. அதுக்கு ஃபைசல் பண்ணிட்டு என்ன செய்ய, அடுத்த கல்யாணம் இவ்வளவு அழகா என்ன செய்யறான். 4வது அத்தியாயத்துல 129 130 வசனத்தை படிச்சீங்கன்னு சொன்னா இவங்க நினைக்கிற மாதிரி இஸ்லாத்துல 2வது கல்யாணம் கிடையாது. 2வது கல்யாணத்துக்கு அவ்வளவு கண்டிஷனோட அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதனால 2வது திருமணம் செய்யறது என்கிற பிரச்சனை சொல்லிட்டு செய்யணும். இது இன்னும் சொல்ல போனா கள்ளத்தனமா செஞ்சான்னு வைங்களேன், கள்ளத்தனமா செஞ்சா யாருக்கும் நேர்மையா அவன் செய்ய முடியாது, பெரிய பல பாதிப்புகள் வரும். கள்ளத்தனமா செய்யும் பொழுது மனைவின்னு சொல்லிட்டா 15 நாளைக்கு இங்க போனா அந்த வீட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு போயிடலாம். கள்ளத்தனமா பண்ணா என்ன சொல்லிட்டு போவ வீட்டுல இருந்து, அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் காணவில்லை என் கணவரேன்னு கொடுத்தா என்ன ஆகும், அப்படித்தானே பாரு. நீ ஊரை விட்டு போயிட்ட, ஒரு நாளைக்கு போயிட்டு வரணும் வந்தா வரலாம். கரெக்டா மாசத்துல 15 நாள் போனேன் வையே, கணவரை காணலண்டா பஞ்சாயத்து ஆகுமா இல்லையா? 15 நாளைக்கு என்ன வேலை கேப்பாள், அவள் உரிமை இருக்குல்ல அவளுக்கு. நீ 15 நாளைக்கு என்னப்பா வேலை உனக்கு, எங்க நீ 15 நாளைக்கு போயிட்டு வரேன் கேப்பாள். அப்ப உன்னால கள்ளத்தனமா பண்ணினால் இந்த 2வது மனைவி விட்ட சமமா இருக்க முடியுமா? கள்ளத்தனமா பண்ண எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு விபச்சாரிட்ட போற மாதிரி தான் 2வது மனைவிட்ட போறாங்க. கள்ளத்தனமா கல்யாணம் பண்ண எல்லாருமே ஒரு விபச்சாரத்தை போய் ஒளிஞ்சு பயந்து போடுவாங்களே, அது ஒளிஞ்சுக்கிட்டு வர ஹலால சரி ஒளியணும். நீ அது எப்படி போவாங்க, அது ஒளிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம போற மாதிரி முக்காடு போட்டு போற மாதிரி. ஜின்னத்துக்கு நீ கல்யாணம் பண்ணி முறையா தில் இல்லையிலப்பா, நீ மார்க்கத்தை பண்ண நினைக்கிறேன்லப்பா. அப்ப நேர்மையா நடக்கக்கூடியவனுக்கு இது கள்ளத்தனம் இருக்கு. அப்ப ஜமாத்துகளையும் பண்ணி வைக்க கூடாது. 2ஆம் கல்யாணம் வந்த உடனே அது என்ன செய்யக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த நம்ம ஜமாத்துல என்ன பண்றோம், 2வது கல்யாணம் யாரு வந்தாலும் சரி முதல் மனைக்கு நாங்க தகவல் கொடுத்துருவோம், அவங்கள கூப்பிடுவோம், அவங்களே உன்னை வச்சு விசாரிப்போம், அது சம்பந்தமா அவங்களுக்குள்ள உரிமையை 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரலான்னு பார்ப்போம். இல்ல என்னை விட்டுன்னு சொன்னா அவங்களை விடு, அந்த விஷயத்த முடிவுன்னு சொல்லுவோம். சும்மா விட முடியாது, உரிய நஷ்டம் எல்லாம் கொடு. அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம். அப்படிதான் நம்ம ஜமாத்துல நடத்துறோம். நம்ம ஜமாத்துல மட்டும்தான் இந்த 2வது கல்யாணம் வந்தாங்கன்னு சொன்னா இவங்க நாகூர் தர்காவுக்கு கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுங்கிறத பத்தி தர்காவில் போய் இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட்டி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆமா, நாகூர் தர்காவில் நடக்குது. நாகூர் தர்காவுல அடுத்தவன் பொண்டாட்டியை நீங்க கூட்டிட்டு போனா கூட அங்க சாஹிப்மாருக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தீங்கன்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி தர ரெடியா இருக்கிறாங்க. இதா முறை. ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ளவர்கள் இப்படி செய்யலாமா, ஜமாத்தில் இப்படி செய்யலாமா? அப்ப ஜமாத்தில் என்ன செய்யணும், ஒருத்தன் கல்யாணம் வர்றான்னா அது ஃபர்ஸ்டா செகண்டா தீர விசாரிக்க வேண்டும். முதல் மனைவி மேட்டரா இருந்தா முதல் மனைவிக்கு நாங்க சொல்லுவோம், உடனே பண்ணவே மாட்டோம். இந்த ஜமாத்துல கடிதத்தை வாங்கி வைத்து எழுத்து மூலமா கொடுப்போம். அந்த முதல் மனைவி அட்ரஸ் கொடுப்போம், நம்பர் எல்லாம் கொடுன்னு சொல்லுவோம்.
முதல் மனைவியோட வாப்பாக்கும் சொல்லுவோம், அம்மாவுக்கும் சொல்லுவோம். முதல் மனைவிக்கு என்ன செய்வோம், உங்க கணவர் வந்து இரண்டாம் கல்யாணம் செய்வது சம்பந்தமாக எங்கள் ஆபீஸ்ல நினைஞ்சிருக்காரு, மனு கொடுத்திருக்கிறாரு, அது சம்பந்தம் உங்களுக்கு மட்டும் பேச வேண்டி இருக்கிறது, அவரை உங்களை வைத்து நாங்கள் விசாரிக்க இருக்கிறோம் கடிதம் போடுவோம். கடிதம் போட்டு அவங்களை வர வச்சு அவங்களுக்கு இவங்களுக்கு மத்தியில பேச விட்டு அவங்களுக்கு தேவையில்லைங்கிற அளவுக்கு அவன் இருந்தான்னு சொன்ன அவனுக்கு அறிவுரை எல்லாம் சொல்லி தேவைதாங்கிற அளவுல வந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஏமா அவன் தேவை நீங்க தான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க, அவர் தேவைன்னு இருக்குது, நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண விஷயமா வேற விஷயங்கள்லாம் அதெல்லாம் கேட்டு ஒரு இணக்கத்துக்கு கொண்டு வரணும். அந்த இணக்கத்துக்கு சரியா வரலன்னா என்ன செய்யணும், நம்மளை விட்டுட்டுனா கல்யாணம் பண்ணட்டும் பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அவளுக்கு உள்ள சொல்லு, 2 வீடு இருக்குல்ல ஒரு வீட்டை அவளுக்கு எழுதி கொடு, எழுதி கொடுத்து பினிஷ் பண்ணி போட்டு ரெண்டாவது கல்யாணம் இல்ல முதல் கல்யாணம் பண்ணிட்டு போ, ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், ஜமாத்துல செய்யறோம். இப்படி எல்லாரும் செய்ய வேண்டும். ஏன்னா அவளுக்கு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அவளுடைய உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவள் முதல் மனைவிக்கு ஒரு உரிமை இருக்கும் பொழுது இது ரகசியமாகவோ கள்ளத்தனமாகவோ ஒளிந்து கொண்டோ விபச்சாரத்துக்கு கல்யாணத்துக்கு வித்தியாசமா தானே, இரண்டு ஒரே காரியம் தானே. விபச்சாரம்னா அது கல்யாணம் ஒண்ணுதானே, டிஃபரெண்ட் என்ன, இது ஓப்பனா டிக்ளேர் பண்ணி செஞ்சால் கல்யாணம், ஒளிச்சுக்கிட்டு செஞ்சா அது பேர் விபச்சாரம். ஒளிச்சுக்கிட்டு ரகசியமா இருக்கு கல்யாணத்துக்கு ரகசியமா விபச்சாரத்தை வந்து ரகசியமா செய்வாங்க மாட்டிக்கணும்னு சொல்லி, கல்யாணத்துல இருக்கு ரகசியம், கல்யாணம் ஊரறிய உலகறிய செய்ய வேண்டியதானே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, இரண்டாவது கல்யாணம்ங்கிற வகையில பெண்களுக்கு வந்து நிறைய அநீதி வைக்கிறார்கள். பெண்களும் இந்த இரண்டாவது கல்யாணம் தள்ளுறாங்க. பெண்கள் என்ன செய்யறாங்க, இது மாத்திக்கிறோம், ஒரு நடுத்தர வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஒரு அழகான நீட்டா இருக்கணும், இயற்கையான அழகு போயிடுச்சுன்னா கொஞ்சம் செயற்கை ஆக்கிக்கிற வேண்டியதானே. 15 வயசு 20 வயசு நல்லா இயற்கையாவா நல்லா அழகா இருப்பாங்க. 35 வயசு 36 வயசு வந்தா என்ன மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியா வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் ஒரு மாதிரியா போட்டு கணவன் பார்த்தவன ஒரு இளம் பெண்ணு மாதிரி தெரிகிற மாதிரி என்ன செய்யணும், அப்படி அலங்கரிச்சுக்கலாம், தப்பு இல்லையில. அப்படிலாம் ஆசைப்படுற மாதிரி வைத்தால் ஓட மாட்டான், அவன் தப்பு தானே போக மாட்டான். அது புள்ள இருக்கு மர்மம் இருக்கு பேர் அந்த மாதிரிலாம் பார்க்காம நீங்க அதுக்கு ஒரு நேரங்களை ஒதுக்கி சந்தோஷமா இருப்பதற்கு அதுக்கு 2 பேரும் ஆலோசனை பண்ணி கலந்து ஆலோசனை, இதெல்லாம் தப்பு கிடையாது. புருஷன் கொண்டாடிக்குள்ள ஆலோசனை பண்றோம், இந்த மாதிரி குடும்ப அமைப்பு இருக்கிறது, நம்ம ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாம இருக்கிறது, அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அது எப்படி எல்லாம் பண்ணா சரியா வரும், அதுக்கு உள்ள ஐடியா பண்ணா வழிமுறை கிடைக்காம இருக்கு. அதெல்லாம் பண்ணி பெண்கள் என்ன செய்யணும், கணவன்மார்களை அவனுக்கு வந்து அவசியம் நிலைக்கு தள்ளி விட்டுறக்கூடாது. நம்ம நினைச்சோம்னு சொன்னா 95% இரண்டாவது கல்யாணம் அடிபட்டு போய்விடும். அது பெண்களுக்கு இதுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஆண்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. முடியாம தேவையில்லாம செஞ்சு விட்டு நொந்து போய் நூலா இருக்கும். எத்தனை பேர் பார்த்திருக்கணும், அவசரப்பட்டு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன செய்யறங்க, வண்டி ஓட்ட முடியல, காசுக்கும் சொல்றான், பிசிக்கலாவும் சொல்றான், பிசிக்கலாவும் முடியலங்கிறான், பொருளாதார ரீதியாக எனக்கு முடியலங்கிறான். இதெல்லாம் தேவையா? நல்லா யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சம்பந்தமாக சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.